ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜூன் மாதம் வரைக்கும் உண்டான திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங், ஏப்ரல் மாதம் வரைக்கும் உண்டான ஹோமம் டிக்கெட், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜி த சேவா டிக்கெட், பத்மாதி அம்மாவாரி கோயிலோட ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அடுத்து ஏப்ரல் மாதத்தில் திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஜூலை மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங், மே மாதத்துக்கு உண்டான ஹோமம் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட தரிசன டிக்கெட் புக்கிங் எல்லாம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறது பற்றின புக்கிங் டேட் அண்ட் டைம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜூலை மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன், சுப்ரபாதம் சேவா, தோமால சேவா, அர்ச்சன சேவா, அஷ்டதல பாத, பத்மாராதனா சேவா இதெல்லாம் ஆன்லைன்லேயே ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறவங்க ஏப்ரல் 18 காலையில் 10 மணி போல் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 நாள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்கும். ஏப்ரல் 20 காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணி அன்றைக்கு மத்தியானம் 12 மணி போல் குலுக்கல் முறையில் நாம் தேர்ந்தெடுக்கப்படுவோம். அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டால் எந்த சேவாவில் இந்த நாளில் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோமோ அந்த சேவாவையும் நேரில் பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் இந்த டிக்கெட்டில். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான், எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். செலக்ட் ஆனால் நம்ம பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஏப்ரல் 18 காலையில் 10 மணி போல் ஓப்பன் பண்ணி ஏப்ரல் 20 காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்து ஜூலை மாதத்தில் புக்கிங் பண்ணி போகக்கூடிய ஆனுவல் சேவா எதுவும் இல்லை. ஆணிவார ஆஸ்தானங்கிறது ஆனுவல் சேவா தான், ஆனால் அது நம்ம மாட வீதியில் இருந்தாலே பார்க்கலாம். பெருமாளை புஷ்ப பல்லக்கில் மாட வீதி உலா அழைச்சிட்டு வருவாங்க. அது ஆணிவார ஆஸ்தானம் அன்னைக்கு, அதுக்கு புக்கிங் கிடையாது. ஸோ ஏப்ரல் 21 காலையில் 10 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவா புக்கிங் மட்டும் இருக்கும். கல்யாணோத்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜி த பிரம்மோற்சவம், சஹஸ்ர தீப அலங்கார சேவான்னு சொல்லிட்டு 4 சேவா இருக்கும். ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதில் எந்த சேவாவை நம்ம புக் பண்ண போகிறோமோ அந்த சேவாவையும் நேரில் பார்த்துட்டு சுபதமின்றி வழியாக போய் 300 தரிசன டிக்கெட், ஃப்ரீ தரிசன டிக்கெட்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த தரிசன டிக்கெட்டில் திருப்பதி பெருமாளை கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துடலாம். ஜெயன் விஜயன் வரைக்கும் இதோட புக்கிங் ஏப்ரல் 21 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து இதே கல்யாணோத்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித் பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா தான், ஆனால் வர்ச்சுவல் சேவான்னு சொல்லுவாங்க. அதற்குண்டான தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து நம்ம புக் பண்ணிக்கணும். திருப்பதி தரிசன டிக்கெட்லாம் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கூட சேவாவை புக் பண்ணிவிட்டு தரிசன டிக்கெட் மட்டும் 21 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஏப்ரல் மாதம். அப்போ நம்ம புக் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். வர்ச்சுவல் சேவாவில் 300 தரிசனம் வழியாக நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. சேவாவை நம்ம விருப்பப்பட்ட டிவிலேயோ யூடியூப் சேனல்லையோ எஸ்விபிசியோடதில் பார்த்துக்கலாம். ஸோ வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் அதற்குண்டான தர்ஷன் டிக்கெட் ஏப்ரல் 21 மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து ஏப்ரல் 22 3 புக்கிங் இருக்கும். காலையில் 10 மணி போல் ஜூலை மாதத்துக்குண்டான அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங், 11 மணி போல் ஜூலை மாதத்துக்குண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங், அண்ட் மத்தியானம் 3 மணி போல் ஜூலை மாதத்துக்குண்டான சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங் இருக்கும் 22 அண்ட் அன்னைக்கு மத்தியானம் 12 மணி போல் ஆன்லைன் லக்கி டிப்பில் செலக்ட் ஆனவங்களுக்கு பணம் கட்டக்கூடிய லாஸ்ட் டேட் அண்ட் டைம் முடியும் 22 மத்தியானம் 12 மணியோட. அடுத்து 24 3 புக்கிங் இருக்கும். காலையில் 10 மணிக்கு ஜூலை மாதத்தோட திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும், திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயிலோட மே மாதத்தோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கும் சேர்ந்து ஒரே டைமில் ஓப்பன் பண்ணுவாங்க. 24 மத்தியானம் 3 மணி போல் திருமலா, திருப்பதி, தலக்கோனா, ஒன்டிமிட்டாவோட ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஜூலை மாதத்துக்கு உண்டானது ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 24 3 புக்கிங் இருக்கும். 25 2 புக்கிங் இருக்கும். காலையில் 10 மணி போல் மே மாதத்துக்கு உண்டான ஹோமம் டிக்கெட்டும், அதே 10 மணிக்கு கீழ்த்திருப்பதி டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜி த சேவா டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. மே மாதத்தில் ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணவங்க இந்த ஹோமம் டிக்கெட் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ஆப்ஷன். கீழ்த்திருப்பதியில் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு
திருப்பதி பெருமாளை 300 தரிசனம் வழியாக சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸோ அதே டைமில் தான் கீழ்த்திருப்பதி டிடிடியோட பழமை வாய்ந்த லோக்கல் டெம்பிள்ஸில் ஆர்ஜித சேவா புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. 26 தேதி போல் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான புக்கிங் மோஸ்ட்லி இருக்கும். 11:30 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. வாலண்ட்ரி சேவா புக்கிங்கோட அப்டேட் இன்னும் ஜூன் மாதத்துக்கே வரல. மேபி புது ஆப்பில் மைக்ரேட் பண்ணி புக்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்காக இருக்கலாம் இந்த டிலே. ஸோ ஜூன் மாதத்தோட புக்கிங்கும் ஜூலை மாதத்தோட புக்கிங் பற்றின அப்டேட் எது எப்போ வந்தாலும் வாலண்ட்ரி சேவா பற்றி உடனே ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த டேட் அண்ட் டைம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் போல் டிடிடிலையும் எகெயின் அப்டேட் கொடுப்பாங்க, வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எந்தெந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணணுன்ட்டு விருப்பப்படுறீங்க, அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கிறதெல்லாம் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலை மாதத்தில் திருமலாலையும் திருப்பதிலையும் நடக்க இருக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து எவ்ரிடே திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், ஒரு சேவா திருமலா ஸ்ரீவாரி கோயிலையும் கீழ்த்திருப்பதி கோயில்களையும் வாலண்ட்ரி சேவா புக்கிங் பற்றினது, டிடிடியோட அப்டேட்ஸ், தரிசனத்துக்கார நேரம் சொல்லிட்டு ரெகுலராக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும், கோயில் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இன்ஃபர்மேட்டிவாகவும், மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.